ஸோ பிளான்ட் அனாட்டமி யூஜிடிஆர்வி பாட்னியில் யூனிட் 4ல் ஒரு டாபிக் தான் இந்த பிளான்ட் அனாட்டமி. இதில் நான் ஒரு 100 MCQs எடுத்து கொடுத்துருக்கேன். The study of plant tissue is called cytology, histology, anatomy, morphology. ஸோ டிஷ்யூவை பற்றி படிக்கிறது என்னன்னு தெரியுமா? நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது வந்து histology. Next, the cells of meristematic tissue are meristematic tissues are dead lignified, living thin-walled, rich in cytoplasm, elongated with thick walls, vacuolated with ergastic substance. ஸோ நம்மளுக்கே தெரியும் என்னது, அதாவது மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் எப்படி இருக்கும்? லிவிங் டிஷ்யூ தான். அப்புறமா தின்வாலாக இருந்தால் தான் என்ன நடக்கும்? செல் டிவிஷன் கண்டினியூஸாக நடக்கும். அப்புறமா சைட்டோபிளாசம் அதிகமாக இருக்கணும். ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கு ஆன்சர். Apical meristem is responsible for secondary growth, primary growth, root thickening, formation of cork. ஸோ அப்பிக்கல் மெரிஸ்டம் எதில் இருக்குது? ரூட் டிப், ஷூட் டிப். ஸோ அப்போ ரூட் டிப், ஷூட் டிப்னா பிளிமியூல் அண்ட் ரேடிக்கலோட டிப்லேயும் இருக்கு இல்லையா? ஸோ பிளிமியூலும் ரேடிக்கலும் என்னது? ப்ரைமரி க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுது இல்லையா? ஃபஸ்ட்டு ஃபார்ம்டு ரூட்டு ரேடிக்கல் தான் ரூட்டாக மாறப்போகுது. அதே மாதிரி ஷூட்டு, பிளிமியூல் தான் ஷூட்டாக மாறப்போகுது. ஸோ அப்போ அப்பிக்கல் மெரிஸ்டம்னாவே என்ன? ப்ரைமரி க்ரோத்துக்கு தான். ஸோ which of the following is a simple permanent tissue? xylem, phloem, collenchyma, carcambium. இப்போ xylemன்றது என்ன? xylemம் phloemம் காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ. அப்போ அவங்க எதில் வரமாட்டாங்க? சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூவில் வரமாட்டாங்க. அண்ட் அடுத்து வந்து இன்னொன்று வந்து என்னென்னா கார்கேம்பியம். ஸோ இந்த கார்கேம்பியம் வந்து செகண்டரி வாஸ்குலார் அதாவது செகண்டரி க்ரோத் அப்போ தான் இது ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் சிம்பிள் பர்மனன்ட் டிஷ்யூ என்ன? கோலன்கைமா. Which tissue provides mechanical support and has thickened corners? ஸோ மெக்கானிக்கல் சப்போர்ட்டும் திக்கண்டு கார்னர்ஸும் கொடுக்கறது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ. ஸ்க்ளீரன்கைமாவும் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்கும், ஆனால் அது டெட் டிஷ்யூ. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் டெட் டிஷ்யூ, அதில் வந்து ஈவனாக திக்கனிங் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கும், கார்னர்ஸில் இருக்காது. அண்டு பேரன்கைமாவில் வந்து திக்கனிங் இருக்காது, அதாவது டெட் டிஷ்யூ கிடையாது, அது லிவிங் டிஷ்யூ. அண்டு ட்ரக்கீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜைலமோடது. ஸோ ஜைலமோடது அதுவும் டெட் டிஷ்யூ தான். ஜைலத்தில் டெட் டிஷ்யூ எதுன்னா டெட் செல், டெட் டிஷ்யூன்னு சொல்லலாம் ட்ரக்கீட்ஸை. ஆனால் இந்த கோலன்கைமாவில் நம்ம 3 வகையான கோலன்கைமாவை பார்த்துருக்கோம், ஆங்குலார், லேமுலார் அண்ட் லாக்யூனேட். அண்ட் இங்கே என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க? மெக்கானிக்கல் சப்போர்ட் அண்ட் திக்கனிங் த கார்னர்ஸ். அப்போ கோலன்கைமாவில் தான் கார்னரில் திக்கனிங் நடக்கும், அதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட், கம்பானியன் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் அசோசியேட்டட் வித் vessels, tracheids, sieve tubes and fibers. ஸோ sieve tubes தான், ஏன்னா xylem, vessels and tracheidsல இருக்குது. sieve tubes தான் phloem. இந்த sieve tubesோட தான் companion cells associate ஆகிருக்கு. ஸோ xylem is made up of A. only living tissue, B. only dead tissue, and C. both living and dead tissue, and D. parenchyma cells only. நம்ம எல்லாருக்குமே தெரியும் xylத்தில் வந்து living and dead tissue இருக்குது. xylem tracheids, xylem vessels, xylem fibers இது எல்லாமே வந்து dead tissue. xylem parenchyma மட்டும்தான் living tissue. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? both living and dead tissue. So which tissue has lignin deposition in the walls? Which tissues has lignin deposition in the walls? Parenchyma, collenchyma, sclerenchyma, phloem. So colonல வந்து அந்த lignin deposition இல்லை, அண்ட் ஃப்ளோயத்துலேயும் இல்லை. ஏன்னா ஃப்ளோயம் வந்து ஃப்ளோயம் ஃபைபர்ஸை தவிர மற்ற எல்லாமே லிவிங் டிஷ்யூ. ஸோ அப்போது இது எது எக்ஸாம்பிள்? ஸ்க்ளீரன்கைமா தான் லிக்னின் டெபாசிஷன் இருக்குது. அடுத்தது
ஹிஸ்டோஜன் தியரி. ஸோ ஹிஸ்டோஜன் தியரியை யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க? ஹான்ஸ்டெயின், ஸ்மித், ஹேபர்லேண்ட், க்ளோஸ். ஹான்ஸ்டெயின். ஸோ ஹிஸ்டோஜன் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர் யாருன்னா ஹான்ஸ்டெயின். ஓகே, ஹான்ஸ்டெயின். ஓகே, நெக்ஸ்ட்டு டூனிகா கார்பஸ் தியரி. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன்ஸ் த ஆர்கனைசேஷன் ஆஃப் ரூட் அபெக்ஸ், ஷூட் அபெக்ஸ், ஃப்ளோரல் அபெக்ஸ், கேம்பியம். ஸோ இந்த டூனிகா கார்பஸ் தியரி எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஷூட் அபெக்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுது. According to histogen theory, dermatogen forms. ஸோ டெர்மட்டோஜன்னாவே அவுட்டர் லேயர் தான். ஸோ அப்போ அது எதை ஃபார்ம் பண்ணுது? எபிடர்மிஸ். ஸோ எபிடர்மிஸ். ஒரு நிமிஷம். ஓகே, எபிடர்மிஸ். நெக்ஸ்ட்டு quiescent center in root apex. Quiescent center in root apex was first reported by Close. So Close தான் இதை சொன்னாரு. ஸோ க்ளோஸ் தான் இந்த ரூட் அபெக்ஸ், அதாவது quiescent center இருக்கு. அது எதில் பார்த்தாங்க? ரூட் அபெக்ஸில் பார்த்தாங்க. ஸோ அதை ரிப்போர்ட் பண்ணவர் யாரு? க்ளோஸ். அக்கார்டிங் டு த cytological zonation theory, the center mother cell zone represents differentiated cells, rapidly dividing cells, slowly dividing reserve cells, and protective layer. So according to the cytohistological zonation theory, the central mother cell zone represent differentiated cells, rapidly dividing cells, slowly dividing reserve cells, and protective layer. So அப்போன்னா the cytohistological zonation theoryல the center mother cell வந்து எதை represent பண்ணுதுன்னா slowly dividing, அதாவது slowly dividing reserve cells-அ குறிக்குது. ஸோ சென்ட்ரல் மதர் செல் மதர் செல் இந்த ஜோன் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன? ஸ்லோலி டிவைடிங் ரிசர்வ் செல்ஸ். Which theory is applicable? Which theory is applicable to floral meristem? Floral meristemத்துக்கு applicable ஆன தியரி என்ன? floral meristem வந்து எதோட மாடிஃபைடுன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டோட மாடிஃபைட் தான் ப்ரமோடியல். அப்போ ஷூட் அபெக்ஸ்க்கு இருக்கிற தியரி என்ன? டியூனிகா கார்பஸ் தியரி. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா which theory is applicable to the floral meristem கேட்டாங்கன்னா floral meristem வந்து ஷூட்டோட மாடிஃபிகேஷன், அதனால் இது வந்து டியூனிகா கார்பஸ் தியரி தான் இதுக்கு அப்ளிகபிளான, அதாவது ஃப்ளோரல் மெரிஸ்டத்துக்கு அப்ளிகபிளான ஒன்று. In histogen theory, peribulum gives rise to, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டெர்மட்டோஜன் வந்து எபிடர்மிஸ். ஓகே, பெரிப்ளம்னா கார்டெக்ஸ், ப்ளூரம்னா ஸ்டீல். அப்போ இங்கேயே ஆன்சர் வந்துடுச்சு இல்லையா? என்னது? கார்டெக்ஸ். ஸோ கார்டெக்ஸ் தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In cytohistological zonation theory, the most active region of shoot apex is, the most active region of shoot apex, அதாவது cytohistological zonation theory படி. இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொஸ்டின் பார்த்தோம்னா சென்ட்ரல் மதர் செல் ஜோனில் எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஸ்லோவாக டிவைட் ஆகிற ரிசர்வ் செல்ஸ்ன்னு நம்ம படித்தோம். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 கொஸ்டினுக்கு முன்னாடி பார்த்தோம். அண்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சைட்டோஹிஸ்டாலஜிக்கல் ஜொனேஷன் தியரியில் ரூட், அதாவது ஆக்டிவ் ரீஜன், ஷூட் அபெக்ஸ் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ரீஜனாக எங்கே இருக்குது? சென்ட்ரல் மதர் செல் ஜோனா, பெரிஃபரல் ஜோனா, ரிப் மெரிஸ்டன் அண்ட் quiescent சென்டர். quiescent சென்டர்னாவே அங்கே வந்து க்ரோத் அரெஸ்ட் ஆகிற சென்டர்னு அர்த்தம். ஸோ ரிப் மெரிஸ்டம் இதில் வராது, ஏன்னா நம்ம வந்து ஹிஸ்டாலஜிக்கல் தியரியை பற்றி படிச்சுட்டு இருக்கோம், மெரிஸ்டம் பற்றி கிடையாது. ஸோ சென்ட்ரல் மதர் செல் ஜோனும் இதில் அடங்கி இருக்குது. ஆனால் அது வந்து ரிசர்வ் ஸ்லோவாக டிவைட் ஆகுது. அப்போ அங்கே என்ன இருக்காது, அவ்வளோ ஃபாஸ்ட் ரொம்ப ஆக்டிவாக வேலை செய்யாது. அப்போ எது தான் கரெக்டு?
Peripheral zone. Peripheral zone இந்த B தான் correct. Which of the following theories considers layering of shoot apex? So which of the following theory consider the layering of shoot apex? நம்ம வந்து layering grafting எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதில் எந்த தியரி இந்த லேயரிங் ஆஃப் ஷூட் அபெக்ஸை பற்றி கன்சிடர் பண்ணுது? டுனிகா கார்பஸ் தியரி, ஹிஸ்டோஜன் தியரி, சைட்டோ ஹிஸ்டலாஜிக்கல் ஜொனேஷன் தியரி, குவாசன் சென்டர் தியரி. இப்போ நம்ம வந்து ஷூட் அபெக்ஸ் தான் மனசில் வச்சுக்கணும். இப்போ குவாசன் சென்டர் இது வந்து ரூட்டில் இருக்குது. ஹிஸ்டலாஜிக்கல் சைட்டோ ஹிஸ்டலாஜிக்கல் ஜோனேஷன் தியரி வந்து அது டிஃப்ரெண்ட், ஏன்னா அது செல்ஸ் சம்மந்தப்பட்டது. ஓகேவா? ஹிஸ்டோஜன் தியரி வந்து அந்த 3 லேயர்ஸ் டெர்மட்டோஜன், அது ஷூட் அண்ட் ரூட் ரெண்டுத்தையுமே சேர்ந்துருக்கு. ஆனால் இங்கே ஷூட் அபெக்ஸன் வந்தாவே கண்ணை மூடிட்டு அடிங்க. என்ன இது? டுனிகா கார்பஸ் தான். The root cap arises from, இது எல்லாருக்குமே தெரியும், டெர்மட்டோஜன், கெலப்ட்ரோஜன், பெரிபெல்லம், கார்பஸ். ஸோ நீங்களும் கரெக்டாக டிக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கெலப்ட்ரோஜன். The tunica layer is characterized by, the tunica layer is characterized by A. Periclinal division, anticlinal division, random division, no division. So இந்த tunica carpus, the tunica layer, இந்த tunica carpusல the tunica layer இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட இருக்கிற characteristic feature என்ன பார்த்தீங்கன்னா, எந்த டிவிஷன்? பெரிக்ளைனல் டிவிஷனா, ஆன்டிக்ளைனல் டிவிஷனா, ரேண்டம் டிவிஷனா அண்ட் நோ டிவிஷனா? ஆன்சர் வந்து ஆன்டிக்ளைனல் டிவிஷன். The region where vascular tissues of root and shoot meet is called coleorhiza, transition zone, plumule, hypophysis. ஸோ நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா எங்கே ரூட் அண்ட் ஷூட் மீட் ஆகுது? ஸோ ஏதோ ஒரு ஜோனில் மீட் ஆகுது இல்லையா? மீட் ஆகிறதுனால தானே மேலே லீஃபில் ப்ரொடியூஸ் ஆகிற ஃபுட்டு வந்து ரூட்டு வரையும் போகுது. ரூட் அப்சார்ப் பண்ணுற வாட்டரை மேலே டிப் ஆஃப் த பிளான்ட் வரையும், ட்ரீ வரையும் போகுது இல்லையா? அப்போ அதை சொல்கிறோம் மாற்றம் அடையுது ஏதோ ஒரு இடத்துல. ரூட் அண்ட் ஷூட் டிரான்சிஷன் சொல்லுவோம் இங்கே. ஸோ கோலியோரைஸா வராது, ஏன்னா அது வந்து மோனோகாட்ஸில் பிளிம்யூலையோ இல்லை ரேடிக்கலையோ கவர் பண்ணியிருக்கிற லேயர், அவுட்டர் லேயரை தான் நம்ம கோலியோரைஸான்னு சொல்லுவோம். பிளிம்யூல் நம்மளுக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஃபார்ம்டு, அதாவது இந்த பிளிம்யூல் முளை வந்தது வெளியில் வருது இல்லையா, அதுதான் பிளிம்யூல்னு சொல்கிறோம். அதுதான் வந்து ஃபியூச்சர் ஷூட்டாக மாறும். ஹைப்போஃபைசஸும் கிடையாது. ஸோ த ஆன்சர் வந்து டிரான்சிஷன் ஜோன். டிரான்சிஷன் ஜோன். The root shoot transition is best studied in. ஸோ இந்த ரூட்டும் ஷூட்டும் டிரான்சிஷன் வந்து எதில் பெஸ்ட்டாக படிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரெனன்குலஸ், ஜியாமீஸ், பைசம், ஹீலியாந்தஸ். ஸோ இது எக்ஸாம்பிளாக, அதாவது பெஸ்ட் ஸ்டடி ஃபஸ்ட் எதில் நல்லா படித்தாங்க, கிளியராக படித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இது இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து டைகாட் ஸ்டெம்முக்கு நம்ம இந்த 12th பார்த்தீங்கன்னா, 12th 10th இதுலலாம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டெம் எக்ஸாம்பிளாக கொடுப்பாங்க? சன்ஃப்ளவர் ஸ்டெம் தானே. அப்போது ரூட்டும் ஷூட்டும் டிரான்சிஷனை கிளியராக படித்த அந்த ஸ்பீஷீஸ் எதுன்னா ஹீலியாந்தஸ். மறக்க மாட்டீங்கல்ல? The main feature of shoot and root transition is differentiation of pith, inversion of xylem and phloem, elongation of hypocotyle, formation of apical meristem. ஸோ இது மெயின் ஃபியூச்சர் ரூட் அண்ட் ஷூட் மெரிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா பித் டிஃப்ரென்சியேஷன் தேவையில்லை நம்மளுக்கு, ஏன்னா முன்னையே படிச்சிட்டோம். ஷூட் அண்ட் ரூட், xylem and phloem தான் இங்கே இம்பார்ட்டண்ட். ஸோ எலாங்கேஷன் ஆஃப் ஹைப்போகாட்டைலும் கிடையாது, அபிக்கல் மெரிஸ்டம் ஃபார்மேஷனும் இங்கே தேவையில்லை. அப்போ இன்வர்ஷன் ஆஃப் xylem and phloem. ஸோ இன்வர்ஷன் ஆஃப் xylem and phloem தான் எதுக்கு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபியூச்சராக இங்கே இருக்குது. பி தான் இதுக்கு ஆன்சர். Inversion of xylem and phloem for root and shoot transition. In dicot, the root and shoot transition, the arrangement changes from polyarch to diarch, exarch to endarch, amphibasal to amphicribal, collateral to concentric,
நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. டைகாட் ரூட்லேருந்து டைகாட் ஷூட்டுக்கு மாறுது. ஓகேவா? அப்போது டிரான்சிஷன் ஆகும்போது அதோட அரேஞ்ச்மெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. இப்போ மோனோகாட்டோட இது ஜைலம் எத்தனை? பாலியார்க். அதே மாதிரி பாலியார்க்லேருந்து டயார்க் கண்டிஷனுக்கு மாறுதா? இல்லை, இங்கே நம்ம பேசுகிறது மோனோகாட். நம்மளோட கொஷின் வந்து டைகாட் ரூட் அண்ட் ஷூட். அப்போ டைகாட்டோட கண்டிஷன் என்ன? டைகாட்டோட கண்டிஷன் வந்து ரூட்டோட கண்டிஷன் எப்படி? எக்ஸாக்ட் தானே. ஜைலம் புரோட்டோசைலம் ஃபேஸஸ் த எபிடர்மிஸ் ஆர் பெரிஃபெரி. அதே மாதிரி எண்டார்க் ஸ்டெம்ல த புரோட்டோசைலம் ஃபேஸஸ் த பெத். ஓகேவா? இதுதான் ஒத்து போகுது. ஆம்ஃபிவேசல் ஆம்ஃபிக்ரிபிள் தான் phloem inside and surrounded by xylem or xylem inside the center surrounded by phloem. ஸோ அதுவும் வராது. ஸோ collateral to concentric, அதாவது conjoint இந்த collateral vascular bundleலேருந்து concentricக்கு போதா? அதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் என்ன? that is exarch to endarch. அடுத்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா, in monocot embryo the root shoot transmission is, that is transition is more complex due to presence of multiple cotyledons, adventitious root formation, large pith region, closed vascular bundles. ஓகே, இப்போது நம்ம டைகாட்டில் ஈஸியாக சொல்லிட்டோம், எக்ஸாக்ட்லேருந்து எண்டார்க். ஆனால் இங்கே ரூட் டு ஷூட் டிரான்சிஷன் வந்து காம்ப்ளெக்ஸ். ஏன் காம்ப்ளெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மல்டிபிள் காட்டிலிடன்ஸ் மொனோகாட்டில் இருக்கும், சிங்கிள் காட்டிலிடன். அப்போ அதுவும் வராது. ரூட் சிஸ்டம் எப்படி? அட்வென்டீஷியஸ் ஃபார் ரூட் ஃபார்மேஷன். ஸோ அதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. லார்ஜ் பித் இந்த சென்டர், அங்கே எதுவுமே டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. நம்ம மெயின் ஸ்டெம்மோட கிராஸ் செக்ஷன் பார்த்துருக்கோம் இல்லையா? எதுவுமே டிஃப்ரென்சியேஷன் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது அது கிரவுண்ட் டிஷ்யூ, ஆர்டெக்ஸ், பித்து, பெரிசைக்கிள் அந்த மாதிரி டிஃப்ரென்சியேஷன் ஆகுது. ஸோ அதனால் அந்த ஆன்சர் என்ன? லார்ஜ் பித் ரீஜன் அப்படின்னு வராது. ஆனால் க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில் இருக்கு இல்லையா? அங்கே ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் என்ன இல்லை? கேம்பியம் இல்லை. ஸோ கேம்பியம் இல்லாததுனால க்ளோஸ்டு வாஸ்குலார் பண்டில். ஸோ இதனால தான் இந்த மோனோகாட்டில் ரூட் அண்ட் ஷூட் டிரான்சிஷன் வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. இன்ட்ராஃபாசிகுலார் கேம்பியம் originates from. ஸோ இன்ட்ராஃபாசிகுலார்னா 2 வாஸ்குலார்க்கு பண்டிலில் ஃபார்ம் ஆகிற கேம்பியம். அது எதுலேருந்து வருது? கார்டெக்ஸ், ப்ரோகேம்பியம், பித், பெரிசைக்கிள். ஸோ ஆன்சர் வந்து ப்ரோகேம்பியத்திலேருந்து வருது. நெக்ஸ்ட் கொஷின் வந்து இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம். ஸோ இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம், இன்ட்ரானா 2 வாஸ்குலார்க்கு பண்டிலுக்கு நடுவில் ஃபார்ம் ஆகிற கேம்பியம் எதுலேருந்து வருதுன்னா ப்ரோகேம்பியம் சொன்னோம். ஆனால் இது இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் 2 ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிற கேம்பியத்தை இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம். So the parenchyma between the vascular bundles, endodermis, pericycle, cambium. ஸோ ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் வந்து இன்ட்ராஃபாசிகுலார் கேம்பியம். ஸோ இன்ட்ராஃபாசிகுலார் கேம்பியம் வந்து ப்ரோகேம்பியமில் தான் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? ப்ரோகேம்பியம் அது ஜைலம். ஓகே, அதாவது ஜைலத்துக்கும் ஃப்ளோயத்துக்கும் நடுவில் ஃபார்ம் ஆகிறது இன்ட்ராஃபாசிகுலார் கேம்பியம். இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம்னா மெடுலரி ரேஸில் யார் இருக்காங்க? பேரன்கைமா இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு நடுவில் இருக்காங்க? 2 வாஸ்குலார் பண்டிலுக்கு நடுவில் இருக்காங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து இன்டர்ஃபாசிகுலார் கேம்பியம் ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் parenchyma between vascular bundles. Vascular cambium produces primary xylem and primary phloem, secondary xylem and secondary phloem, peridum and lenticels, epidermis and cortex. ஸோ இப்போ வாஸ்குலார் கேம்பியம் என்று வந்ததுனால என்னன்னு சொல்லலாம்? நம்ம செகண்டரி xylemமும் செகண்டரி phloem தானே. Fusiform initials of vascular cambium forms. Fusiform initials of vascular cambium forms: xylem rays, phloem rays
axial elements, pith. So answer வந்து axial elements. So fusiform initials வந்து vascular cambium எதை ஃபார்ம் பண்ணுது? fusiform initials of vascular cambium எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு கேட்டாங்கன்னா axial elements. Ray initials. So ray initials of cambium produces vessels and tracheids, parenchyma rays, that is parenchyma rays nothing but xylem and phloem rays, fibers only, companion cells. அப்போ ray initials. So ray என்ற வார்த்தை வந்தாலே நம்ம என்ன இங்கே பார்க்கணும்? prime, that is parenchyma rays, xylem and phloem rays ன்னு சொல்லலாம். The secondary growth in dicot stem is mainly due to apical meristem, vascular cambium, intercalary meristem, pericycle. So நம்ம எல்லாருக்குமே தெரியும் secondary growth என்னது? vascular cambium. In gymnosperm, vascular cambium produces vessels, tracheids, companion cells, sieve tubes. So answer வந்து இங்க பார்த்தீங்கன்னா tracheids. The activity of cambium is seasonal. Continuous, absent in dicots and uniform throughout the year. So activity of the cambium uniformaவா இருக்கு, seasonal. ஸோ அந்த சீசனலாக இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு ஆனுவல் ரிங்ஸ் கிடைக்குது. ஓகே, நம்ம ஏஜ் ஆஃப் பிளான்ஸை பற்றி தெரிஞ்சிக்க முடியுது. கார்க் கேம்பியம் இஸ் ஆல்சோ நோன் ஆஸ் ஃபெல்லோஜன், பெரிடம், ஃபெல்லம், ஃபெல்லோடன். ஸோ ஃபெல்லோஜம் தான் கார்க் கேம்பியம், பெரிடம் வந்து ஃபெல்லம், ஃபெல்லோஜன், ஃபெல்லோடன். இந்த மூணுத்தை ஒன்றா சேர்த்து சொன்னோம்னா பெரிடம். ஸோ ஃபெல்லம் என்றது கார்க், ஃபெல்லோடம் என்றது செகண்டரி கார்டெக்ஸ். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன? ஃபெல்லோஜன் தான். Which tissue is formed on the outer side of the carp cambium? ஸோ கார்க் கேம்பியத்துக்கு வெளியில் என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபெல்லம். ஃபெல்லம்க்கு இன்னொரு பேர் என்ன? கார்க். ஃபெல்லோடம், செகண்டரி ஃப்ளோயம், xylem, parenchyma. ஸோ நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஒரு நிமிஷம். ஸோ கார்க் தான் இதுக்கான ஆன்சர், அதாவது ஏ. ஸோ ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஏ என்றது என்ன? கார்க்கு, ஃபெல்லம். ஸோ கார்க் கேம்பியத்துக்கு வெளியில் டிவைட் ஆகிற செல்ஸை என்னவா மாறுது? ஃபெல்லம் ஆர் கார்க்கா மாறுது. விச் டிஷ்யூ இஸ் ஃபார்ம்ட் ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த கார்க் கேம்பியம்? ஸோ வெளியிலன்னா கார்க்கு, உள்ள என்னவா ஃபார்ம் பண்ண போகுது? எபிடர்மிஸா, ஃபெல்லம்மா, ஃபெல்லோடமா, கார்டெக்ஸ். கார்டெக்ஸா? நான் ஏற்கனவே சொன்ன ஃபெல்லோடம் தான். ஸோ ஃபெல்லோடம்னா செகண்டரி கார்டெக்ஸை உருவாக்குது. The combination of phellum, phellogen and phellodum is called peridum. So the combination of phellum, phellogen and phellodum is called peridum. So peridum வந்து இங்க இருக்கு பாருங்க, இதுதான். அடுத்த கொஸ்டின், lenticels are produced by vascular cambium, apical meristem, carp cambium, interfascicular cambium. ஸோ லென்டிசெல்ஸ் யாரோட ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா, யாரால் உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா கார்க் கேம்பியத்தால் உருவாக்குது. நெக்ஸ்ட் கார்க் செல்ஸ். Carp cells are living with thick cellulose wall, dead with suberized wall, living with cutinized wall, dead with lignined wall. So carp cells என்னன்னு சொல்லலாம்? dead with suberized wall. So dead and lignin deposition கிடையாது, suberin deposition அதுக்குள்ள இருக்கு. In woody plants,
The secondary protective tissue is epidermis, periderm, hypodermis, endodermis. அப்போ ஆன்சர் என்னங்க? பெரிடம் தான் ஆன்சர். Interxylary or included phloem. So interxylary or included phloem is found in Beauharvia, Dracaena, Bignonia, Nyctanthus. So included phloem என்ன பார்த்தீங்கன்னா, included phloemத்துக்கு எக்ஸாம்பிள் வந்து, ஸோ சாரி இங்கே வந்து சேஞ்ச் வந்து இந்த போகேர்வியா இல்லை, இந்த போகேர்வில்லியா கிடையாது. இங்கே ஆன்சர் ஆக்சுவலாக போகேர்வில்லியான்னு இருக்குது, ஆனால் இது கிடையாது. காம்பர்டம். ஸோ காம்பர்டம் அதாவது பிரிண்டிங் மிஸ்டேக், அதாவது டைப் பண்ணும்போது சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. ஸோ சாரி ஃபார் த ரிக்ரெட்ரன்ஸ். இது வந்து ரிக்ரெட் பண்ணிவிடுங்க இதை. அண்ட் காம்பர்டம் எழுதிக்கோங்க இந்த இதில். Interxylary or included phloem is found in A. combertum, COMBRETUM. ஓகேவா? Successive cambia are seen in Nyctanthus, Amaranthus, Bignonia and Beauharvia. ஸோ இங்கே வந்து போகேர்வியா வரும். ஸோ சக்ஸசிவ் கேம்பியல் ரிங்ஸ்க்கு ஆன்சர் வந்து அமராந்தேசி கிடையாது, போகேர்வியா தான் கரெக்டான ஆன்சர். Formation of included phloem in secondary xylem is an anomaly of Bignonia. ஸோ இன்க்ளூடட் ஃப்ளோயம் ஜைலத்துக்குள்ளே ஃபார்ம் ஆகுது இல்லையா, செகண்டரி ஜைலம், அது வந்து பிக்னோனியாவில் பார்க்கலாம். அனாமலஸ் திக்கனிங் டியூ டு அப்நார்மல் கேம்பியல் ஆக்டிவிட்டி இன் டைகாட் இஸ் சீன் இன் அமாரந்தஸ் அண்ட் போஹீவ்ரியா, ஜியா அண்ட் பாம்பூஷா, பைனஸ் அண்ட் சைக்கஸ், பி அண்ட் பி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனில் தான் நம்ம பார்த்துருக்கோம். அமராந்தஸ் அண்ட் போகேர்வியாவில் தான் நம்ம அனாமலஸ் செகண்டரி growth பார்க்குறோம். In Dracaena, the secondary thickening is due to interfascicular cambium, vascular cambium, secondary thickening from the secondary meristem from the pericycle, secondary thickening meristem. So monocot இங்கே secondary thickening meristem மூலமாக தான் the anomalous growth monocotsல நடக்குது. Normal dicot stem have open collateral vascular bundle. அதுதான் ஆன்சரே கூட. ஓகேவா? ஸோ மற்றதுக்கு வந்து உங்களுக்கு தெரியுன்றதுனால நான் அதை இங்கே சொல்லலை. ஸோ ஓப்பன் கொலேட்ரல் அண்ட் தட் இஸ் ஓப்பன் கொலேட்ரல் வாஸ்குலார் பண்டில்ஸ் தான் இருக்குது. In the monocot stem with anomalous thickening includes Zea and Sorghum, Dracaena and Yucca, Triticum and Oryza, Musa and Bambusa. So Dracaena and Yucca தான் anomalous secondary growth நம்ம பார்க்கலாம். Next, interxylary phloem develops from interfascicular cambium, successive cambium, secondary thickening meristem, intrafascicular cambium. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? இன்டர்சைலரி ஃப்ளோயம் எதுலேருந்து வருதுன்னா சக்சஸிவ் கேம்பியத்துலேருந்து வருது. கான்சென்ட்ரிக் வாஸ்குலார் கேம்பியம், வாஸ்குலார் பண்டில்ஸ், கேம்பியம் கிடையாது, கான்சென்ட்ரிக் வாஸ்குலார் பண்டில்ஸ் வித் ஃப்ளோயம் சரவுண்டட் பை xylem இஸ் டர்ம்ட் as amphicribal, amphivasal, collateral and bicollateral. ஸோ கான்சென்ட்ரிக்கில் ஃப்ளோயம் வந்து சரவுண்டட் பை xylem. ஸோ xylem வந்து ஃப்ளோயத்தை சுற்றி இருக்குது. ஸோ ஃப்ளோயம் இன் த மிடல் அண்ட் xylem was surrounded by it is known as amphivasal. வாசல்னா xylem வெளியில் இருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஓகே, இது கொஞ்சம் சின்ன கன்ஃபியூஷன் தான். ஆம்ஃபிவேசல்னா ஃப்ளோயம் சரவுண்டட் பை xylem. அப்போ xylem சரவுண்டட் பை ஃப்ளோயம் பண்ணால் எது வரும்? ஆம்ஃபிக்ரிபிள்.
ஸோ amphiβasal தான் இங்கே ஆன்சர். Bicollateral vascular bundles are seen in cucurbita. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். In gymnosperms, xylem consists mainly of. In gymnosperms, the xylem consists mainly of. இதுவும் தெரிஞ்சது தானே. vessels, tracheids, fibers, phloem parenchyma. tracheids தானே இதில் அதிகமாக இருக்குது. The wood in dicots is also known as secondary xylem. Hardwood differs from softwood. Hardwood differs from softwood in having tracheids only, vessels and fibers, resin ducts and only parenchyma. So vessels and fibers தான். எதுலேருந்து எது டிஃப்ரென்ஷியேட் ஆகுது? ஹார்ட்வுட்லேருந்து சாஃப்ட்வுட் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கு vessels and fibers. Growth rings are prominent in tropics, temperate regions, rainforest, coastal areas. அப்போ எது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எந்த ஃபாரஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ட்ராபிக்கல் ரீஜன்ஸில், ஃபாரஸ்ட் இல்லை, ட்ராபிக்கல் ரீஜன்ஸில் இருக்கிற இடத்துல தான் இந்த க்ரோத் ரிங்ஸ் நம்மளுக்கு நல்லா தெரியும், நல்லா ப்ராமினெண்ட்டாக தெரியும். Heartwood differs from sapwood in having living cells, dead cells with deposits, conducting vessels, rays with starch. ஸோ இங்கே ஹார்ட்வுட் சாப்வுட்லேருந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது என்ன? டெட் செல்ஸ் அண்ட் டெட் செல்ஸ் with deposits. Tyloses are balloon-like outgrowths of phloem fibers, vessel parenchyma cells, cambial initial, xylem, tracheids. So answer vessel parenchyma cells தான். Next, reaction wood. Reaction wood in gymnosperm is called tension wood, compression wood, heartwood, sapwood. ஸோ இங்கே நம்ம compression wood தான் பார்க்க சொல்ல முடியும். Reaction wood in angiosperm is called compression wood, heartwood, tension wood, softwood. ஸோ இங்கே ஆன்சர் tension wood. The first formed xylem elements are metaxylem, protoxylem, secondary xylem, that is primary xylem fibers. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். protoxylem தானே முதல்ல ஃபார்ம் ஆனது. In exarch condition, the protoxylem is located towards the periphery. Annular thickening of secondary wall is found in protoxylem vessels, metaxylem vessels, phloem fibers and collenchyma cells. So answer protoxylem vessels. The spiral thickening allows rigidity, flexible during elongation, tylosis formation, ray cell formation. So flexibility during elongation. Scalariform thickening resembles. Scalariform நாவே என்னன்னு சொன்ன? ஏணி மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ அந்த ஆன்சர் என்ன? ladder like bars. Reticulate thickening occurs in protoxylem, tracheary elements of metaxylem, sieve tubes, collenchyma. இப்போ எங்கே பார்க்கலாம்? tracheary elements of metaxylem. Pitted thickening in most advanced type found in protoxylem, metaxylem, vessels and tracheids of secondary xylem, phloem fibers. So pitted thickening எங்க பார்க்கலாம்னா vessels and tracheids of secondary xylem.
The conducting elements of phloem in angiosperms are tracheids, vessels, sieve tubes, xylem, parenchyma. So sieve tubes தான் இதில் answer. Companion cells are absent in கண்ணை மூடிட்டு எழுதலாம் gymnosperm தானே. Albuminous cells are in a gymnosperm are analogous to companion cells தானே. ஜிம்னோஸ்பர்மில் ஆல்புமின் செல்ஸ் என்ன, அது எதுக்கு அனலாகஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்பேனியன் செல்லுக்கு. Which phloem element remain sieve at maturity? Sieve tube elements. Sieve tube elements. The sieve plates are formed due to perforation in transverse wall. So perforation in transverse wall. Primary phloem consists of protophlloem and metaphlloem. Protophlloem and metaphlloem. Phloem fibers are also known as bast fibers. Protophlloem elements generally get lignified, obturated in nature, replaced by vessels and converted to rays. So protophlloem elements வந்து generally get obturated in mature parts, அதாவது crushed ஆயிட்டு இருக்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்கிறாங்க. In bicollateral vascular bundle, the phloem occurs on outer side of the xylem only, on both outer and inner sides of the xylem. So both inner and outer side of the xylem. The main mechanical tissue of phloem is phloem fibers. So phloem fibers. So இது வந்து phloem fibers. Next the classification of tissue system into dermal, ground and vascular. Into ground meristem was given by whom? Hanstein, Haberland, Esa, Starsberger. Answer வந்து Hanstein. இது நல்லா பார்த்துக்கோங்க. Classification of tissue system into dermal, ground and vascular system was given by Hanstein. The secondary xylem and phloem together constitute the ground tissue system, vascular tissue system, secretory tissue system, dermal tissue system. So நம்மளுக்கு வந்து secondary xylem and phloem இருந்தாலும் சரி, primary xylem and phloem இருந்தாலும் சரி, அது என்னத்தை கொடுக்குது? vascular tissue system தான். Gums, ducts are example for latissiferous tissue, external secretory tissue, internal secretory tissue, glandular tissue. So gums வந்து internal secretory tissuesக்கு example. Resins. So resins canals are characteristics of angiosperm, gymnosperms, pteridophytes and bryophytes. So ரெசின்னாவே யாரை ஞாபகம் வச்சுக்கணும்? ஜிம்னோஸ்பெர்ம் மெயினாக பைனஸில். Latissiferous tissues are of two main types: non-articulated and articulated, secretory and excretory, xylary and phloic, simple and complex. So non-articulated and articulated. The epidermis of leaves is usually covered by cuticle. Yes, cuticle தான் இதுக்கான answer. Stomata with guard cells surrounded by subsidiary cells forming a circle are called. அதாவது ஸ்டொமேட்டா வந்து காட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காட் செல்ஸை சப்சிடரி செல்ஸ் சரவுண்ட் பண்ணி ஒரு சர்க்குலராக ஃபார்ம் பண்ண வைக்கிது. ஸோ இந்த சர்க்குலராக ஃபார்ம் பண்ண வைக்கிறதுக்கு ஏ வந்து
parasitic, anisocytic, diacytic, cytocytic. Cyclocytic. ஸோ சர்க்கிள்னாவே என்னது சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காட்ஸ் ஸ்டொமேட்டா வித் காட் செல்ஸ். ஸோ ஸ்டொமேட்டா வித் காட் செல்ஸை சுற்றி சப்சிடரி செல் ஒரு சர்க்கிள் மாதிரி ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? சைக்ளோசைட்டிக். Cyclocytic. Okay. Dicot leaves show isobilateral anatomy, dorsiventral anatomy, both A and B and none. So, என்ன anatomy? Dorsiventral தானே. Monocot leaves, example grasser shows isobilateral anatomy. In dicots leaf, mesophyll palisade tissue is specialized for photosynthesis. Bulliform cells are found in monocot leaves. Development of stomata from god mother cells was first explained by, அதாவது இந்த ஸ்டொமேட்டா டெவலப் ஆகுது இல்லையா, அது காட் செல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த காட் மதர் செல்ஸ்லேருந்து டெவலப் ஆச்சுன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹான்ஸ்டைன் தான். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹான்ஸ்டைன் தான் இந்த ஸ்டொமேட்டா வந்து காட் மதர் செல்ஸ்லேருந்து வருதுன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணவர் யார்? ஹான்ஸ்டைன். The stomata type in Crucifer brassica is. So stomata type in Crucifer, that is Brassicaceae, is anisocytic, parasitic, diacytic and cyclocytic. So brassica B க்கு முன்னாடி யார் வருவாங்க? A. Crucifer. So A B C. So அதனால அந்த ஸ்டொமேட்டா வந்து anisocytic. So anisocytic, brassicaல Crucifer type of stomata என்ன? Anisocytic. In monocot leaves, the mesophyll is undifferentiated. So mesophyll வந்து என்ன ஆகுது? differentiate ஆகாது இல்லையா? ஸோ அதனால் undifferentiate. அதனால் அது என்னன்னு சொல்வோம்? isobilateral leaf ன்னு சொல்கிறோம் இல்லையா? Stomata developing from a single protodermal cell directly or termed as mesogenous, perigenous, mesoperigenous, all the above. So stomata வந்து சிங்கிள் புரோட்டோடர்மல் செல்லேருந்து டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னன்னா மீசோஜீனஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்கிள் புரோட்டோடர்மல் செல்ஸ்லேருந்து டைரெக்டாக டெவலப் ஆச்சுன்னா அது மீசோஜீனஸ். Plant galls or abnormal outgrowth induced by insects, mites, fungi or bacteria, all of the above. ஸோ எல்லாமே வந்து பிளான்ட் கேல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறது தான். பாக்டீரியாவாக இருக்கட்டும், இன்செக்டாக இருக்கட்டும், ஃபங்கையாக இருக்கட்டும், மைட்ஸாக இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கேல்ஸ் caused by insects are mainly due to mechanical injury, secretion of saliva and toxins, both A and B. None. Answer வந்து இதுக்கு both A and B தான். ஏன்னா மெக்கானிக்கல் இன்ஜுரியாலவும் கால்ஸ் ஃபார்ம் ஆகுது, செக்ரீஷன் ஆஃப் சலைவா அண்ட் டாக்ஸின்ஸாலையும் கால்ஸ் ஃபார்ம் ஆகுது இன்செக்ட்ஸ் மூலமாக. Opentia produces galls due to the infection of aphids, bacteria, fungi, viruses. ஸோ ஒப்பன்ஷியாவில் இந்த லேட்டெக்ஸ் இந்த ஃபார்ம் ஆகிறது யாராலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாக்டீரியாவால் தான். ஸோ ஒப்பன்ஷியா ப்ரொடியூசஸ் கேல்ஸ் டியூ டு த இன்ஃபெக்ஷன் ஆஃப் பாக்டீரியா. Lac insect Kerraria lacca forms the galls useful for dye production, resin production, fiber production, oil production. ஸோ இந்த லாக் இன்செக்ட் இருக்கு இல்லையா, கெராரியா லாக், அது வந்து
கேல்ஸ் யூஸ்ஃபுல் எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெசின் ப்ரொடக்ஷனுக்கு. ஸோ ரெசின் ப்ரொடக்ஷனுக்கு அது யூஸாக இருக்குது. Gal serves as nutritional sink for gal-inducing organism, structural defense for plants, both A and B. Gals serve as nutritional sink for gal-inducing organism, structural defense for plants, both A and B, none. Answer வந்து gals serve as a nutritional sink for gal-inducing organism. ஒரு நிமிஷம் So differentiated into palisades. So gals வந்து serve as an nutritional sink for gal-inducing organism. So auxins is known to induce differentiation of xylem elements, phloem elements, cork cells, all tissues. So இங்க வந்து induce the differentiation of xylem elements. Cytokinin promotes differentiation of xylem, phloem, both xylem and phloem and cork. ஸோ இங்கே வந்து ஃப்ளோயத்தை தான் இது காட்டுது, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. சைட்டோகைனின் வந்து எதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது? ஃப்ளோயத்தை. அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்ரலின் மெயின்லி ஸ்டிமுலேட்ஸ். ஸோ அப்ளிகேஷன் ஆஃப் ஜிப்ரலின் மெயின்லி ஸ்டிமுலேட்ஸ் cell elongation, stomatal development, lignification, root hair initiation. So cell elongation தான். Tissue differentiation. Tissue differentiation வந்து பார்த்தீங்கன்னா experiments were pioneered by. So tissue differentiation experiment முதல் யார் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேபர்லேண்ட், சாக்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, சாக்ஸ், ஸ்டாஸ்பர்கர், நோகல். ஸோ டிஷ்யூ டிஃப்ரென்ஷியேஷன், டிஷ்யூ கல்ச்சர்னாவே யார் ஞாபகம் வரணும்? இங்கே ஹேபர்லேண்ட் தான். பிஜிஆர் இஸ் இன்ஃப்ளூயன்சஸ் த டிஷ்யூ டிஃப்ரென்சியேஷன் த்ரூ gene expression, hormonal gradients, cell polarity establishment, all of the above. ஸோ பிஜிஆர்ன்றது என்ன? பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ். அவங்க டிஷ்யூ டிஃப்ரென்ஷியேஷன் வந்து எது மூலமாக பார்க்குறாங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்கன்னா ஜீன் எக்ஸ்ப்ரெஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹார்மோனல் கிரேடியன்ஸ்க்கும், செல் பொலாரிட்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கும். அதனால ஆன்சர் வந்து ஆல் ஆஃப் த அபோவ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு என்னோடய ஃபர்ஸ்ட் இந்த கொஷின் வீடியோ இந்த பிஜிடிஆர்பிக்கு. ஸோ எப்படி இருக்குன்றதை உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.